இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருந்தால் போதும், தன்னோட குடும்பம் நல்லா இருந்தால் போதும், தான் சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே தான் நல்லா இருக்கணும், தன்னோட சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே எண்ணம் வாய்ந்த தலைவர் தான் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவரோட இளமை காலத்தில் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் வந்து சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறேன், ஆனால் என்னை போல வருங்காலத்தில் மக்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் என்ன பண்ணாலும் காசு பணம் எல்லாம் சேர்ந்ததுக்கும் உணவுகளை வந்து வாரி வாரி அனுப்பிச்சாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழத்தை வாரி வாரி அரைப்பாங்க. ஆனால் அது வந்து உணவுகளை வந்து வாரி வாரி கொடுத்தாருங்கன்னே சொல்லணும், ஒரு தர்ம பிரபுனே சொல்லணும். ஸோ இப்போ என்னை எடுத்துக்குவேன், நான் பார்த்த ஒரு கண்கூடான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையில் கோயம்பேடு பார்க் இருக்கு இல்லையா, இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே டாடா ஏஸ் வண்டியில் கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் அடப்பின வண்டியில் கொண்டு வருவாங்க. அந்த பாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உணவு இருக்குங்க. ஸோ கேசரி இருக்கும், பொங்கல் இருக்கும், ஸோ இட்லி இருக்கும். ஸோ காலையில் 7 மணிக்கு போனீங்கன்னா அந்த உணவு வந்து உங்களுக்கு போடுவாங்க. யார் வேணாலும் அங்கே போயிட்டு சாப்பிட்லாங்க. ஸோ இவன் தான் சாப்பிட்ணும், இவங்க தான் சாப்பிட்ணும், ஸோ அந்த ஆளுங்க தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற போகிற வரவங்க யார் வேணால் போய் சாப்பிட்லாம். ஒரு NEP காரில் போனவங்களும் அவங்களுக்கும் சாப்பாடு, ஒரு பிச்சைக்காரன் அங்கே இருந்தால் கூட அவங்களுக்கும் சாப்பாடு அப்படின்னு வந்து சமமாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதில் கண் கூட நான் பார்த்துருக்கேன். நான் போய் கேட்டேன், ஆனால் என்னென்ன ஏதாவது கோயில் திருவிழா நடக்குதா, இப்படி சாப்பாடு போயிருங்க அப்படின்னு நான் போய் கேட்டேன். அந்த அண்ணா சொல்கிறதுக்கு, கோயில் திருவிழாலாம் இல்லைப்பா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறக்கட்டளை மூலமாக நாங்கள் வந்து இந்த சாப்பாடு வந்து தேமுதிக கட்சியோட செயலகத்தில் சமைச்சு இதை கொண்டு வந்து நாங்கள் வந்து உணவு பரிமாறுவோம் அப்படின்னு வந்து அந்த அண்ணா சொன்னார். அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அப்போ வந்து ஃபோட்டோ போட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லலாம்ல, மக்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா, விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த ஒரு விளம்பரமே பண்ணக்கூடாது, பண்ணாமல் நீங்கள் வந்து உணவளிங்க மக்களுக்கு, கேட்டால் சொல்லுங்கள், மற்றபடி அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்கிட்ட சொன்னார். அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு பசிக்கு வந்து ஸோ ஒரு கையில் காசு இல்லாத போது, ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் பொழுது, ஸோ வேலை தேடி சென்னைக்கு வரும்பொழுது, வாய்ப்பு தேடி அதிகமாக சென்னைக்கு வராங்க. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சரி, அவங்களாம் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி ஆட்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. ஸோ அதுக்காக தான் கேப்டன் அவர்கள் இந்த இதையை கொண்டு வந்தாருன்னு சொல்லணும். ஸோ இது போல் நல்ல விஷயங்கள் செஞ்சதுனால கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்தாலுமே நம்மளோட நெஞ்சங்களில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லணுங்க.